டியர் ஜென்சி டிஎம்கே, நீங்க மாஸ்டர் மகேந்திரனுக்கும் ராகவா லாரன்ஸுக்கும் கவுண்டர் கொடுக்கிற அந்த நேரத்துல தான் விஜயோடைய அரசு மேகதாதான விஷயத்துல கோட்டை விட்டுக்குது. தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரே நாள்ல 5 விதமான பாலியல் குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிராகவே அது ரிப்போர்ட் ஆனது 5. அப்ப ரிப்போர்ட் ஆகாது எத்தனை கணக்கு போட்டுங்க. இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு பதிலாக நீங்க தொடர்ந்து மார்க்கெட் போன நடிகனுக்கு ஏன் மார்க்கெட்டை தேடி கொடுக்குறீங்க? ஒரு படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில நடிகர் அர்ஜுன்ட்ட ஒரு சனாதன ஊடகவியலாளர் சனாதனத்தை பத்தி வந்துட்டு கேள்வி எழுப்புறாங்க. அது ஏன் இங்க கிழிக்கப்பட வேண்டியது அர்ஜுனா இல்ல சம்பந்தமே இல்லாம அந்த கேள்வி கேட்ட அந்த சனாதன ஊடகவியலாளர் தான். இந்த மாதிரி அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு நீங்க கவுண்டர் கொடுக்க அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ தான் அதிகமாகி அவன் ஆப்போசிஷன பெரிய ஆளா வளர்ந்துருவான். இதை என் சொந்த அனுபவத்திலேயே நான் சொல்றேன். பாஜக காரங்கிட்ட நான் செய்த அந்த தப்பை வந்துட்டு இப்பவும் நான் தொடர்ந்து உணர்ந்ததுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அந்த தப்பை தான் நீங்களும் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். விஜய் அரசோட தற்கொலைத்தனத்தாலையும் ரீல்ஸ் மோகத்தாலையும் தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கும் பொருளாதாரமும் தமிழ்நாட்டு இளைஞரோட வேலை வாய்ப்பும் டோட்டலா காவு வாங்கப்பட்டு இருக்குது. அதையெல்லாம் டைவர்ஷன் பண்ணக்கூடிய இந்த பாலிடிக்ஸ் ஸ்டாப்ல ஜென்சி டிஎம்கே விழலாமா? இது குறித்து தான் இந்த வீடியோல வந்து முழுசா பேசியிருக்கோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். தோழர்களே, இந்த பதிவு வந்து தாவேகா தற்கொலைகளுக்கோ இல்ல அதிமுக அடிமைகளுக்கோ இல்ல பாஜக RSS சங்கிகளுக்கோ நாம் தமிழர் ஜோம்பிகளுக்கோ இல்லவே இல்ல. இந்த பதிவானது முழுக்க திமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் மற்றும் ஜென்சி டிஎம்கே பேச்சாளர்களுக்கு மட்டும்தான் இந்த ரியாலிட்டி செக் பதிவு. தோழர்களை, நம்மளுடைய அரகஜா மையோடைய விளம்பர தூதரும் எல்லா விஷயத்தையுமே காப்பி அடிக்கக்கூடிய நம்ம காப்பி கேட் முதல்வருமான விஜய் என்ன பண்றாரு? டெல்லியில உட்கார்ந்து நம்ம நாட்டை ஆளுகின்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் பாஜக நேஷனல் லெவல்ல எப்படி ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றாங்களோ அதே யுத்தியை தான் தமிழ்நாட்டுல தாவேக்காவும் நடிகர் விஜய் அவர்கள் அச்சு பெசகாம நம்ம தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் கூடவே எப்ப வச்சிருக்கிறாரு ஜெகதீஷ். அந்த ஜெகதீஷோட ரூட் மாஃபியா கும்பலுக்கு பணத்தை வாரி இறைக்கிறாரு. அது மூலியமா சில இன்ஃபுளுசர்களுக்கும் சில கார்பரேட் யூடியூப் சேனல்களுக்கும் எலும்பு துண்டுகளை தூவி விடுறாங்க. இத பார்த்து அரசியலே தெரியாத ஒரு கூட்டம், இன்னும் சொல்ல போனா ஓட்டு போறது மட்டுமே அரசியல் நினைச்சிட்டு இருக்க அந்த அரைவேக்காட்டு கூட்டம் தங்களுக்கு எலும்பு துண்டுகள் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு பொறையாவது கிடைக்காதான்ற ஏக்கத்துல ஓவரா குறைச்சிட்டு இருக்குதுங்க. Bro, don't be a bot in their matrix. They are literally baiting you for reach and you guys are falling for it like NPC. வெளிப்படையா சொல்லணும்னா அவங்க உங்களை ஒரு லூப்ல சுத்த விடுறாங்க. அந்த லூப்பை பிரேக் பண்ணி ரியாலிட்டிக்கு வாங்க. நாம இங்க ரியாலிட்டி பாலிடிக்ஸ் பேசணுமே தவிர அவங்களுடைய ஸ்கிரிப்டுக்கு என்னைக்கு சிக்கிடக்கூடாது. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சீரியல் இண்டஸ்ட்ரியிலையும் மார்க்கெட் காணாம போன, இன்னும் வெளிப்பட சொன்னா விலைக்கே போக முடியாத சில தருதல நடிகர் கூட்டம் இருக்கு இல்லைங்களா? அவங்களை வச்சுக்கிட்டுதான் அவங்கதான் உலகத்தின் ஆக சிறந்த அறிவாளிகள் போல நினைக்க வச்சுட்டு எல்லா இடங்களும் பேட்டிகளை கொடுக்க வைக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அவங்க அறிவாளிகளை அவங்களை நினைக்க வச்சுட்டு இந்த ரூட் மாஃபியா அவங்கள சோசியல் மீடியாக்கள் அவங்களை கோமாளியாக்கி அதையும் வைரல் ஆக்க செய்யறாங்க. எதுக்காக? அப்படி வைரல் ஆக்கும் போது அதுக்கு திமுக சேர்ந்த தொண்டர்கள் எல்லாம் பதிலடி கொடுப்பீங்க. அப்படி பதிலடி கொடுக்கிற இந்த நேரத்துல விஜயின் ஆட்சியோட நிர்வாக சீர்கேடுகளையும் ஆட்சி திறமையின்மையும் மக்களுக்கு தெரியாம மடைமாறி போயிடும். நீங்களும் பாத்தீங்கன்னாக்க இந்த அரைவேக்காட்டு நடிகர்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு மெயின் பிரச்சனையை மறந்து போயிடுறீங்க. அதுக்காக தான் இந்த அரைவேக்காட்டு நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் போன்ற நடிகர்களை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்குது ரூட் மாஃபியா. உண்மை சொன்ன இந்த விலை போகாத தருதலை நடிகர் கூட்டத்துக்கும் நாங்க கோமாளி ஆனாலும் பரவாயில்லை, ரூட் மாஃபியா மூலமா கிடைக்கக்கூடிய சில்லறையும் விஜயோட முட்டாள்தனமா நாச்சுக்கு முட்டு கொடுக்கறதுனால சினிமாவில இருக்கிற யாராவது விஜய் ஆதரவாளர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு படத்துல வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களோன்ற அலையிற அலைச்சல் தான் இந்த பதிவெல்லாம் காட்டுது. அதாவது கோமாவுல நடைபெறமா இருக்கக்கூடிய தங்களுடைய சினிமா வாழ்க்கைய எப்படியாவது இது மூலியமா கொஞ்ச காலமா நடமாட வைக்க முடியாதா? டேய், நாங்க இன்னும் உயிரோட தான் இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காக அவங்களோட கேரியரை உயிர்ப்பிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு திரியுறாங்க. உண்மையா சொன்னா மாஸ்டர் மகேந்திரன் போன்ற பல பேர் இப்படிப்பட்ட வேலையை தான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ரிப்ளை வீடியோ போட்டு அவங்கள பெரிய ஆள் ஆக்குறீங்க. இது மிகப்பெரிய ரெட் பிளாக். ஏன்னா நாம இங்கதான் நம்மளோட அரசியல முக்கியமா மறந்து போயிடுறோம். இவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க போய் அவங்களோட டைவர்ஷன் பாலிடிக்ஸ்க்கு நாமளே நம்மள பலியாக்கிக்கிறோம். இந்த வீடியோல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். அவங்க ஏன் இந்த மாதிரியான சமயத்துல மாஸ்டர் மகேந்திரனையும் ராகவா லாரன்ஸையும் வச்சு சீன் போடுறாங்கன்னு அப்ப புரியும். நம்ம எங்க பெரிய தப்பு பண்றோம்னு தெரியுங்களா? திமுக தொண்டர்கள்ட்டையும் ஜென்சி டிஎம்கே தான் கேட்கிறேன். நீங்க எப்ப உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தி
எதுக்கு கவுண்டர் கொடுக்கல, எதுக்கு கவுண்டர் கொடுக்க கூடாதுன்ற முடிவுக்கு வர போறீங்க. இன்னும் வெளிப்படையா கேட்கிறேன், நீங்க அரசியலுக்காக, குறிப்பா கட்சியோட வளர்ச்சிக்காக பேசுறீங்களா, இல்ல வெறும் வியூஸுக்காகவும் லைக்ஸுக்காகவும் பேசுறீங்களா? ஏன்னா நீங்க மாஸ்டர் மகேந்திரனையும் ராகவா லாரன்ஸையும் அடிச்சு துவச்சி ரோஸ்ட் செஞ்ச அந்த நேரத்துலதான் மேகதாது அணை விஷயத்துல தமிழ்நாட்டு உரிமையை காவு கொடுக்கிற நிலைமைக்கு போய் இருக்குது விஜயோடைய தாவேக்காரர். இது விஜயோட இமாலய தோல்வியா தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இது குறித்து பெரும்பாலும் யாரும் பேசப்படாமலே இருக்கு. கிட்டத்தட்ட 95% ஜெட்சிகள் இது குறித்து பேசவே இல்லை. அதை விட முக்கியம், நம்மளுடைய திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாரு, பின்தங்கிய குடும்பங்களை பொருளாதாரத்துல உயர்த்துற ஒரே ஆயுதம் கல்விதான். அதனால அனைத்து குடும்பங்களையும் இருக்க பிள்ளைகளையும் கல்வியால உயர்த்தணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாரு நான் முதல்வன்ற திட்டத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள். அந்த நான் முதல்வர் திட்டத்தை இந்த ரீல் மாடல் அரசு கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நாம அதை பத்தி பேச மறந்துட்டோம்னு சொல்றத, அதை பத்தி பேசுறத விட்டுட்டோம். இன்னொன்னு, தேர்தல் வாக்குறுதியில விஜய் அவர்கள் மகளிர் உரிமை தொகையா 2500 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னவர் இது வரைக்கும் 2500 கொடுக்க 1000 ரூபாய் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது குறித்து எப்ப 2500 ரூபாய் கொடுக்க போறீங்க அப்படின்ற கேள்விகள் இது வரைக்கும் எழுப்பப்படவே இல்லை. இந்த ரீல்ஸ் மாடல் அரசோட பிரதான ரீல்ஸ் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தொடர்ந்து திமுக தமிழ்நாட்டு அரசோட கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக பழி தோட்டிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல நிதி ஆயோக் கூட்டத்துல தாவேகா முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிட்டு இந்தியாவில தமிழ்நாட்டுல 2வது பொருளாதார மானியமா முன்னிலையில நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமா பேசுறாரு. இப்படி இருக்கும்போது நாம கஜானா காலி ஆயிடுச்சுன்னு கீர்த்தனா சொல்றது உண்மையா, இல்ல நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழ்நாடு பொருளாதார வலிமையில சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசுனது உண்மையா, எது உண்மை அப்படின்றத குறித்து அம்பலப்படுத்தி கீர்த்தனா மற்றும் ஆதவ அர்ஜுனாவோட போலி பிரச்சார முகங்களை கிழிச்சிருக்க கூடாதா? அதையே நாம செய்யல. ஏன்னா அதை செய்ய வேண்டிய நேரத்துல மாஸ்டர் மகேந்திரனையும் லாரன்ஸையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே உங்க கணக்கை பார்த்தா எதிர்கட்சிக்காரங்க எப்படி தெரியுமா பாக்குறாங்க, மலைக்கோட்டை படத்துல ரவுடியா நடிக்கிற பொன்னம்பலத்துக்கிட்ட எடுபடியா இருக்க மனோபாலா ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நாம அடிச்சதெல்லாம் யாரு, தமிழ் வாத்தியாரு, பிள்ளையார் கோயில் ஐயரு, இவங்களெல்லாம் அடிச்சுட்டான்னு சுத்திட்டு இருந்தோம். அந்த கணக்காதான் இப்ப நீங்க பட்டதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கூட உங்க மேல விமர்சனம் வைக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. இதையெல்லாம் தயவு செஞ்சு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. நல்லா யோசிங்க. அடுத்த விஷயம், ஊடகங்கள் இருக்கக்கூடிய பல சனாதன ஊடகவியலாளர்கள் வேணும்னு நடிகர்கள்ட்ட, குறிப்பா சனாதன அரசியல்னா என்னன்னே தெரியாத, அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சமும் தயாராக இல்லாத கூட்டத்துக்கிட்ட போயிட்டு சனாதன குறித்த கேள்விகளை எழுப்புறாங்க. அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன மாசம் நடிகர் அர்ஜுனுக்கிட்ட இதே கேள்வியை ஒரு சனாதன ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார். அந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தம் இல்ல இந்த கேள்வி எழுப்பினார். நானும் அர்ஜுன் அவர்களுடைய பதில பார்த்துட்டு அதுக்கு கவுண்டர் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, கிட்டத்தட்ட பெரியார், அம்பேத்கர், அப்புறம் தெய்வத்தின் குரல் போல ஒழித்த ஒரு தெருநாய் குறைச்சல், இதையெல்லாம் கண்டென்ட்டா எடுத்து வச்சுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு உக்காந்தாக்கா அப்பதான் யோசனை வந்தது, ஏன் அர்ஜுனுக்கு நாம முதல்ல இப்ப இது குறித்து பதில் சொல்லணும்ட்டு. ஏன்னா நடிகர் அர்ஜுனுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாதா இது வரைக்கும்? சனாதனன்றது ஒழுக்கம் சார்ந்தது நினைச்சிட்டு இருக்க நடிகர் அர்ஜுனுக்கு சனாதனம் ஒழுக்கம் சார்ந்தது இல்ல, அது ஒடுக்குமுறை சார்ந்தது நீங்க எத்தனை பேர் பேசி இருப்பாங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியாதா என்ன? ஏன்னா இப்ப ஏற்கனவே நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன்னு சொன்ன, அதுதான் இந்த பகுதி. ஏன் இப்ப திரும்ப இந்த சனாதன குறித்த கேள்விகள் நடிகர் தரப்புகளையும் எழுப்பப்படுது? அதுவும் வியூஸுக்காகவும் விஜய் அரசோட சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் தமிழ்நாட்டோட பொருளாதார சரிவு, தமிழ்நாட்டோட வேலை வாய்ப்பு ஆந்திராவுக்கு டைவர்ட் ஆகுது, இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான். எங்க வெளிப்படையாக கேட்கிறேன், அர்ஜுனோட சொந்த மாநிலமான கர்நாடகத்துல 2017ஆம் ஆண்டு கௌரி லங்கேஷ் அப்படின்ற முற்போக்கு எழுத்தாளர் கொல்லப்படுறாரு. அதுக்கு காரணம் சனாதன சன்ஸ்கார் என்ற அமைப்பு தான் காரணம் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் வெளிப்படையவே சொன்னாரு. அதெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் போய் சேராம இருந்திருக்குமா? இதே அமைப்பு தான் 2013லயே நரேந்திர தபோல்கரை கொலை பண்ணுச்சு. இவங்க 2 பேர்த்தையும் ஒரே பேட்டர்ல கொண்டதுனாலதான் இந்த சனாதன் சன்ஸ்கார் அப்படின்ற அமைப்பு இருக்கிறதே பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஏன் இவங்க 2 பேர்த்தையும் இந்த அமைப்பு கொள்ளுது அப்படின்னாக்க, இவங்களை மட்டும் பல முற்போக்காளரை கொள்வதற்கு திட்டம் போட்டது அப்படின்னாக்கா, இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா மக்களிடம் சமத்துவமும் சகோதரத்துவமும் பரவுவது இந்த அமைப்புக்கு பிடிக்கவே இல்லை. பிறப்பின் அடிப்படையிலான அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் தூக்கி பிடிக்கணும்னு ஹிந்துத்துவ அரசியல செய்யுது. அதை எதிர்க்கிற நாடு முழுக்கவும் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களை டோட்டலா போட்டு தள்ளுறதா இவங்களுடைய பிளானே. அதுக்காகவே தான் RSS அமைப்பின் துணையோட இந்த அமைப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 2017ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த சனாதனத்தை குறித்து அண்ணன் திருமாவளவன்ல இருந்து இடதுசாரி கட்சிகள் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள், ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் போன்ற எத்தனையோ முற்போக்கு தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் அர்ஜுனுக்கு தெரியவே தெரியாதா? ஏங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் துணை முதல்வராக இருந்த
உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாமுக நடத்தின சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு மக்களை பிரிக்கின்ற சனாதனத்தை டெங்கு மலேரியாவை எப்படி ஒழிக்கணுமோ அதே போல வந்துட்டு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னாரு. இது நாடு முழுக்க பெரிய அதிர்வடைகளை ஏற்படுத்து. அப்பெல்லாம் அர்ஜுனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதா? எங்க அர்ஜுன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் தான் நடிகர் தோழர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். அவர் ஒரு தடவை கூட நட்பு ரீதியா கூட சனாதனத்தை பத்தின விஷயங்களை அர்ஜுன் பேசி இருக்கவோ இல்ல விவாதித்திருக்கவோ மாட்டாரா? எல்லாமே நடந்திருக்கும். ஆனா சனாதனன்றது ஒழுக்கம் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அடிமொழிக்குள்ள வச்சிருக்கக்கூடிய இந்த அர்ஜுன் மாதிரியான எலைட் கூட்டத்துக்கு எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் அது அவங்க காதுகள்ல போய் சேரவே சேராது. ஏன்னா பெரியார் சொன்னது போல அவங்களுடைய மூளைக்கு சனாதன விலங்கு போடப்பட்டிருக்குது. அதை உடைச்சு எறியறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு எறியணும். அதுக்கு அவங்க காதுக்குள்ள இந்த கருத்துகள் கொஞ்சமா போனாதான் முடியும். அதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு அவங்க காதுகளை இறுக்கி மூடி வச்சிருக்கிறாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னாக்கா நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கு மிகவும் பிடித்த கடவுளான அவருடைய இஷ்ட தெய்வமான அனுமனையே இந்த சனாதன கூட்டம் பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி முத்திர குத்தி இருக்குது. இதை நாங்க சொல்லலீங்க. சனாதன அரசியலுடைய இரண்டாவது மிகப்பெரிய கொடூர முகமாக பார்க்கப்படுகின்ற யோகி ஆதித்யநாத்தே கடந்த காலங்கள் கடவுளாக வணங்கப்படுகின்ற அனுமனை பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர், அவர் ஒரு தலித் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பொது மேடைகள்ல பேசி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசல ஆஞ்சநேயருக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சொல்லிட்டு அந்த மாநில அரசாங்கமே அவருக்கு ஜாதி சான்றிதழ் கொடுத்திருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்போதே சமூக வலைதளம் ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பி கண்டனங்கள் எழுப்பப்பட்டது. கும்புற சாமியை கூட ஜாதியா பிரிக்கிற இந்த சனாதன கொடுமைகள் எலைட் வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு தெரியாது. இந்த சனாதன கொடுமையால சாமிகளை மட்டும் பிரிக்கல, மக்களை பிரிச்சு வச்சு அவங்க எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துது இந்த சனாதன அமைப்பு அப்படின்றது இந்த எலைட் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய அர்ஜுன் போன்றவங்களுக்கு புரியவே புரியாது. நீங்க புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. ஏன்னா அவர் வெறும் நடிகர் மட்டும்தான், இன்னும் பணத்துக்காக நடிக்கிற ஒரு நடிகர் மட்டும்தான். இன்னும் வெளிப்படையா சொல்றமே, ஏதாவது ஒரு முற்போக்கு இயக்குனர் போயிட்டு ஒரு முற்போக்கான படத்துல நடிகர் அர்ஜுன ஹீரோவா புக் பண்ணி அதே அர்ஜுன்ட்ட சனாதனத்தை ஒழிக்கணும், சனாதனத்தை ஒழிப்பன்னு சொல்லிட்டு டயலாக் எழுதி கொடுத்து பேச சொன்னா அர்ஜுன் அவர்கள் பேசிடுவாரு. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் சனாதனம் ஏன் இருக்கணும்ன்றதுக்கும் காரணம் தெரியாது, சனாதனம் ஏன் ஒழிக்கப்படணும் அப்படின்றதுக்கான காரணமும் அவங்களுக்கு புரியவும் புரியாது. ஏன்னா அவங்களுடைய எலைட் மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனாலதான் நான் கேட்கிறேன், நாம அடிக்க வேண்டியது சனாதன பற்றிய புரிதல் இல்லாத அர்ஜுனையா, இல்ல அந்த புரிதல் இல்லாத அர்ஜுன் கிட்ட போயிட்டு பிளாஸ்ட் படத்துடைய சினிமா பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில போயிட்டு சனாதனம் பற்றி கேள்வி கேட்ட ஊடகவியலாளரையா? யோசிச்சு பாருங்க. பிளாஸ்ட் படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில சனாதனம் பற்றிய கேள்வி எதுக்காக வரணும், ஏன் வந்தது? அதுவும் வியூஸ் அண்ட் லைக்குக்காக நடத்தப்படுகின்ற ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான். இதே போல இன்னொரு விஷயம் தான், நவீன சாணக்கியன் ரங்கராஜ் பாத்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் அவர்களுடைய இணையரசர் லதா ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட போயிட்டு சனாதனம் ஒழிக்கப்படுவதை பத்தி சில கேள்விகளை கேட்க அவங்க அதுக்கான பதில இது பண்ணி இதெல்லாம் எனக்கே தெரியாத வார்த்தைங்க, இதையெல்லாம் ஏன் இப்ப இது பண்றீங்க, நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இல்ல பெரியாரே அவர் தான் சொன்னாரு எல்லாரும் சமமா இருக்கணும் தான் அவரு சொல்றாரு, எல்லாம் சமமா நடத்தப்படணும், சமமா மதிக்கப்படணும் அவர் சொன்னோன்னு உடனடியாக அதை மடைமாற்றம் பண்ண ரங்கராஜ் அவர்களும் ரத்தா அவர்கிட்ட கேள்விகளை கேட்கறாங்க. ஆனா அவங்க உஷாரா இந்த விஷயங்களை கையாண்டதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அது பெரிய விவாத பொருளாகல. ஒருவேளை லதா அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா சனாதனம் ஒழிக்கப்படக்கூடாது இருக்கணும்னு சொல்லி இருந்தாக்க இந்த ஒரு வாரத்துக்கான கண்டென்ட்டா ரஜினியோட குடும்பத்தை தான் வச்சு அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க எல்லாருமே. அப்படி ரஜினியோட குடும்பத்தை அடிச்சிட்டு இருக்க இந்த நேரத்துலதான் எப்படி ஒன்றிய படம் நிறைய ஏதாவது பிரச்சனை வந்ததுனாக்கா டைவர்ஷன் பாலிடிக்ஸ் இருக்கிறாங்களோ அதே போல விஜய் அவர்கள் இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸை வச்சுக்கிட்டு சில வேலைகள் போயிட்டே இருக்கு. நாம இதை கவனிக்காம விட்டாக்க விஜயோட இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸால தமிழ்நாடு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பின்னுக்கு போயிட்டு இருக்குன்றது மக்களுக்கு புரிய வைக்க முடியாமலே போயிடும். இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் தீவிரமா இருந்தாக்கா விஜயோட தற்கொலை அரசியலால எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு போயிருக்குது. இன்னைக்கு ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்க, அந்த ஒயிட் பேப்பர்ல சொல்லப்பட்டிருக்க உளறுகள் அதுவும் எல்லாமே பிரஸ் மீட்டே ஏன் கொடுக்காம போயிட்டு இருக்கா. முக்கியமான விஷயம் அமைச்சரவை கூட்டங்கள் நடக்குது, ஒயிட் பேப்பர் அறிக்கைகள், ஆனா யாருமே பதில் சொல்லாம ஓடுறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், குறிப்பா ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 5 குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை, 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 5 பேருக்கு பாலியல் ரீதியான கொடுமைகள் நடக்குது. இதையெல்லாம் கேட்ப மறைமாற்றம் செய்துவிட்டு உட்காந்து ரஜினி குடும்பத்தை அடிச்சிட்டு இருந்திருப்போம். இந்த மடைமாற்ற அரசியல பாத்தீங்கன்னாக்கா நேரடியா சில நடிகர்களை வைத்து செய்யறாங்க. இல்லைன்னா விஜய்க்காக வேண்டும் என்று ரங்கராஜ் போன்ற சில சனாதன ஊடகவியலாளர் தங்களுடைய சனாதன அழிப்புக்காக
எப்படியோ திமுக வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் குடும்பத்தை வச்சுட்டு ஒரு விமர்சனத்தை பண்ண வச்சுட்டாக்கா, சனாதனம் ஒழிக்கப்படக்கூடாது லதா ரஜினிகாந்தை வச்சு சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா, அதை வைத்து கொண்டு திமுகவுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் ஒரு விதமான வார் போகும். அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயோட தற்கொலை அரசியல வந்து கொஞ்ச காலம் ஒரு வாரத்துக்கு மடைமாற்றம் பண்ணி டைவர்ஷன் பண்ணலாம் அப்படின்றதையும், சண்டையை திமுகவுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கு மூட்டி விட்டுட்டு நாம குளிர் காயலாம் அப்படின்ற மாதிரி தான் ரங்கராஜ் போன்ற சனாதன ஊடகங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. உண்மையை சொன்னாக்கா ரங்கராஜ் அவர்களுக்கு சனாதனம் பற்றி இது இருந்தனாக்கா அவர் வந்துட்டு யார்கிட்ட கேட்டுக்கணும்? ஒண்ணு அரசியலே தங்களை முழுசா ஈடுபடுத்திட்டு அதே ரஜினி குடும்பத்தில் இருக்கக்கூடிய வைஜு மதுவந்தி அக்காட்ட கேட்கணும், இல்லையா அண்ணா திமுக இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராம் இவங்ககிட்ட கேட்டிருந்தா சொல்லு. காயத்ரி ரகுராமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நிலைப்பாட்டுல மாறி கடந்த காலங்கள் வந்து சனாதனம் ஒழிக்கப்படும்ன்றது அவங்களே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க எல்லாம் போயிட்டு ரங்கராஜ் கேட்க மாட்டாரு. ஏன் வாலண்டியர் ரஜினி குடும்பத்தை இழுக்கிறாருன்றதுதான் இங்க பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கால்குலேட் பண்ணி இவர்களை எல்லாம் ஓரம் கட்டுற வேலையை பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம இங்க கருத்திலே அடிக்க வேண்டியது தாவேக்கா என்ற கட்சியையும் அதனுடைய செயல்பாடுகளையும், தாவேக்கா நிர்வாகிகள் செய்கின்ற முறைகேடுகளையும், தாவேக்கா அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடைய நிர்வாக குறைபாடுகளையும் தோல் உரிக்கணும். ஆனா நாம அதை விட்டுட்டு என்ன பண்றோம், ஆஸ்திரேலியால இருந்து ஏதோ ஒரு பண்ணி கத்துதுன்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு பூனை கத்துதுன்னு சொல்லிட்டோம் அவங்களுக்கு டெய்லி ரிப்ளை வீடியோ கொடுத்துக்கிட்டு திருப்பூர்ல இருந்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்சி டிஎம்கேலையும் வந்துட்டு அது வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ரிப்ளை வீடியோ கொடுத்து உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதனால உங்களுக்கும் உங்களுடைய அரசியலுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு ரூட் மாஃபியா சில்லறைய வாரி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுங்களை அவங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு பெரிய ஆளாக்கவும் செய்யும். இதையும் நான் என் சொந்த அனுபவத்துல தாங்க சொல்றேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இருந்தப்ப பாத்தீங்கன்னாக்கா பாஜக வந்துட்டு உமா ஆனந்த், சுமதி மேகவண்ணம் போன்ற சில அறவேக்காடுகள்லாம் பாத்தீங்கன்னா அட்ரஸ் இல்லாம சும்மா வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்துட்டு அவங்க ஏதாவது பாஜக கூட்டமோ போராட்டம் போட்டா சைட்ல வந்துட்டு 2 நிமிஷம் பேசிட்டு போவாங்க. இதுங்க பேசுற அந்த அறவேக்காட்டுத்தனமான கருத்துக்கள் வந்துட்டு விசுமை இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அவங்க பேசுற வீடியோக்களை எடுத்துக்கிட்டு அக்கா சுந்தரவல்லி அவர்கள்ட்ட, அக்கா உமா அவங்க கிட்டையும், ஸ்ரீவித்யா அக்கா இவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கவுண்டர் வீடியோ வாங்கி பண்ணுவேன். உண்மையை சொன்னாக்கா உமா ஆனந்தும் இல்ல வந்துட்டு சுமதி மேகவர்ணம் பிஜேபி இருக்கிற இவங்களுடைய ஒரிஜினல் வீடியோக்கு வந்து வியூஸ் போகவே போகாது எந்த சேனல். ஆனா நாம இவங்களுக்கு கொடுத்த கவுண்டர் வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மை சேனல் கொடுத்த கவுண்டர் வீடியோக்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான வியூஸ் போன ஒரே காரணத்துக்காக பாத்தீங்கன்னாக்கா உமா ஆனந்த்ல இருந்துட்டு சுமதி மேகவர்ணம் வரைக்கும் பிஜேபியில கவனிக்கப்பட்டு அவங்களுக்கு பதவிகளும் பெருசா கொடுக்கப்பட்டதையும் நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை செய்யவே கூடாது. அறவேக்காட்டு தற்கொலைகளை அடையாளப்படுத்தி அவங்களை வந்துட்டு இது முட்டாள்தனத்தை தோலுரித்து மக்கள்கிட்ட வந்து இவங்க பாருங்க இவங்க எந்த அளவுக்கு முட்டாள்களா இருக்காங்க சொல்லிட்டு காட்டலாம்னு நினைச்சா இந்த முட்டாள் கூட்டத்துக்கு பொறுப்பும் பதவியும் கொடுக்கறதுக்கு ஒரு முட்டாள் கூட்டம் தலைமை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த தவறுகளை செய்யக்கூடாது. ஏன்னா இந்த முட்டாள் கூட்டத்தை தலைவர்களாக்குற ரேஞ்சுக்கு வந்து இவங்க வந்துட்டு வேலை செய்யறாங்க. அப்படின்னா இந்த தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா இருந்தது நம்ம சேனல்ல. அதுக்கப்புறம் இந்த வெசஸ் கவுண்டர் வீடியோஸ் மேக்சிமம் வந்துட்டு யாருக்குனாக்க பெரிய ஆட்களுக்கு பெரு தலைவர்களுக்கு போடுமே தவிர இந்த மாதிரியான அரைவேக்காடுகளுக்கு போடக்கூடாதுன்னு அப்பதான் முடிவு பண்ணி இருந்தோம். அதே மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி டிஎம்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆஸ்திரேலியால இருக்கிற நபர்களுக்காகட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய பூனைக்குட்டிகளாகட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நானும் சொல்றேன் இந்த மாதிரி முட்டாள்தனத்தை ஜென்சி டிஎம்கே இளைஞர்கள் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணிடாதீங்க. நான் செஞ்ச அந்த முட்டாள்தனத்தை நீங்க பண்ணிடாதீங்க அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இந்த ரூட் மாஃபியாவோட மடைமாற்று அரசியலால தமிழ்நாட்டு அரசியல் சிந்தனையில எந்த விதமான மலட்டுத்தன்மையும் வந்துவிடவே கூடாது. தாவேகாவுடைய மடைமாற்று அரசியலுக்கு திமுகவுடைய தொண்டர்களும் ஜென்சி டிஎம்கே இளைஞர்களும் எக்காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பலியாகிடவே கூடாது. இன்னும் உண்மையை சொன்னாக்கா இந்த ரூட் மாஃபியா வந்துட்டு தாவேகா அமைச்சர்கள் மற்றும் விஜயோடைய நிர்வாக சீர்கேட்டை மறைக்கிறதுக்காக எத்தனை கோமாளி நடிகர்களை கொண்டாந்து இறக்க போறாங்கன்னு தெரியாது. குறிப்பா தேர்தல் வாக்குறுதியில விஜய் அவர்கள் சொன்ன 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை எப்பதான் தரப்போறாங்க? அமைச்சர் கீர்த்தனாவுடைய கஜானா காலின்ற கூச்சல் வந்துட்டு உண்மையா? அர்ஜுன் மற்றும் லதா ரஜினிகாந்த் போன்றவர்கிட்ட சனாதனம் பத்தி கேள்வி எழுப்பக்கூடிய அந்த சனாதன ஊடகவியலாளர்கள் அவங்க கிட்ட மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பத்தி ஏன் கேள்வி கேட்கறது இல்ல? சினிமா ப்ரமோஷன்ல மக்கள் பிரச்சனையை பத்தி கேட்கறது துப்பில்லாத சனாதன ஊடகவியலாளர்கள் நடிகர்கள்ட்ட நடிகருடைய ரஜினி குடும்பத்தை வியூஸுக்காக சனாதனம் குறித்த கேள்விகள் தொடர்ந்து எழுப்பி வம்பிழுப்பது ஏன்? ரூட் மாஃபியா போன்ற எலும்பு தொட்டுக்காக தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு வந்துட்டு பொருளாதார வேலை வாய்ப்பு சீர்குலைவு இதையெல்லாம் வந்துட்டு மூடி மறைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வீங்களா? திமுக ஜென்சி டிஎம்கே இளைஞர்களே ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க எல்லாத்துக்குமே முழுக்க
நல்லபடி ஆதரவு கொடுக்கறது ஒரு நல்ல தலைமை உங்களுக்கு இருக்குது. உண்மையை சொன்ன நம்ம திராவிட நாயகன் ஸ்டாலின் அவர்கள் போல எந்த கட்சி தலைமையும் தங்க கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது போல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் கொடுக்கறதே கிடையாது. ஏன் சொல்றோம்னா, உங்களுடைய ஜென்சி டிஎம்கே கூட்டத்தை பார்த்துட்டு அதிமுக இருக்கிற இளைஞர்கள் 2K ADMKன்னு சொல்லிட்டு ஒரு அணிதிரட்டலை வந்துட்டு ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அத அந்த கட்சியோட தலைமையும் கட்சி நிர்வாகிகளும் டோட்டலா முட்டுக்கட்டை போட்டு காலி பண்ணி நிறுத்திட்டாங்க. ஆனா திமுக தலைமை அப்படி இல்ல, நல்ல வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது. உங்களுக்காக சட்ட போராட்டம் நடத்தவும் தயாரா இருக்குது. இதை வெறும் வியூஸுக்காகவும் லைக்குக்காகவும் கைத்தட்டல்களுக்காகவும் மட்டுமே பயன்படுத்தாம சாமானிய மக்களை அரசியல் படுத்தவும் அவங்களோட அரசியலை கூர்த்திட்டவும் பயன்படுத்துங்க. இதையும் நினைவுல வச்சுக்கோங்க. கட்சியையும் கொள்கையும் முன்னிலைப்படுத்தி செயல்படுறவன கட்சி தானே முன் வந்து உயர்த்தி உங்களையும் தலைவனாக்கும். அதை விட்டுட்டு உங்களை முன்னிலைப்படுத்தி கட்சியையும் கொள்கையும் பின்வைக்க நினைச்சா உங்களுக்கான கைத்தட்டல்கள், வியூஸ்கள், லைக்குகள் எல்லாம் சில மணி நேர சந்தோஷத்தை தருமே தவிர உங்களை தலைவனாக உயர்த்தாது. உங்களுடைய குரல் அதே இடத்துல, நீங்க இப்ப இருக்கிற இடத்துல எப்படி இருக்கோ அதே போலதான் ஒழிச்சிட்டு இருக்கும். சில நாட்கள் அது வெறும் கூச்சலா கூட மாறி போயிடும். அதுவே நீங்க கட்சியையும் கொள்கையை முன்னிலைப்படுத்தி உங்களுடைய ஏரியால ஒரு தலைவனா உயருங்க. உங்க குரலுக்காக நாடே இயங்கும். உங்க கருத்துக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க. முடிவு நீங்களே செஞ்சுக்கோங்க. உங்களுடைய குரல் வரும் நாட்கள்ல கூச்சல்கள்ல ஒன்றா இருக்கணுமா, இல்ல சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற தலைவனின் முழக்கமாக மாறணுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல காசுக்காக கார்பரேட் யூடியூப் மீடியாக்கள் சிஎம் விஜய் மன்னிக்கவே மாட்டாரு. சூவை கழட்டி விட்டு குத்து விளக்கேற்றிய விஜய், இந்த குணம் தான் இவரை சிஎம் ஆக்கியது அப்படின்னு ஓவர் பில்டப் கொடுக்கறானுங்க பாருங்க. இந்த மாதிரியான சேனல்ஸுக்கு அப்பப்ப கிழிச்சு தொங்க விட்டு அம்பலப்படுத்துங்க. அதுவும் அடிக்கடி அடிக்க கூடாது. எப்பயாவது ஒரு அடி அடிக்கணும். அந்த ஒரு அடியை பாத்தீங்கன்னாக்கா அவன் திரும்ப இந்த மாதிரி நியூஸ் போறதுக்கு ஒரு வருஷத்துக்கு யோசிக்கணும். அந்த மாதிரியான அடியா தரமா கொடுக்கணும். அது போதும். விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு ஓவர் பில்டப் கொடுக்கற சேனல்லாம் கம்முன்னு வாய மூடிட்டு பொத்திக்கிட்டு இருப்பாங்க. தோழர்களை நீங்களே முடிவெடுங்க. மார்க்கெட் போன நடிகனுக்கெல்லாம் கவுண்டர் வீடியோ போட்டு டைமை வேஸ்ட் பண்ணணுமா, விஜயோட தாவேக அரசின் தோல்விகளை அம்பலப்படுத்தணுமா, எதுன்றதை நீங்களே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க தோழர்களே. தொடர்ந்து இது குறித்து இன்னும் பல விஷயங்களை பேசுவோம். நன்றி, வணக்கம். திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. IUML இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண